ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் யோசிக்காமல் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ஒரு பிடி அவல் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. வாங்க அது எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். 1/4 கிலோ ரவை எடுத்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கட்டி அவல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ ரவை எடுத்திங்கன்னா 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சர்க்கரை சர்க்கரை சேர்த்து இந்த ரவை ரொட்டி செய்யும்போது பசங்க சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இந்த ரவைக்கு தேவையான சால்ட்டு தண்ணி சேர்க்காம இது போல் கலந்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து இட்லி மாவுக்குன்னா கொஞ்சம் கட்டியாக கலந்து 15 நிமிஷம் ஊற வச்சு இந்த ரவை அவல் அடை தட்டுங்க. மாவு 15 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியேவும் அடை போல் தட்டலாம். வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்து தட்டினீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 4 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி அரை கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், தனி மிளகாய் தூள் உங்களுக்கு எது விருப்பமோ அது போல் சேர்த்து செய்யுங்க. அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சோம்பு இது போல் தேய்ச்சிட்டு செய்யும்போது வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து செய்யும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் ரவை ரொட்டி, அதுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கோங்க. வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த பொருளெல்லாம் சேர்த்ததும் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இது போல் கலந்து ஆனதும் இது போல் மாவு கலந்திங்கன்னா அவல் ரவை ரொட்டி தவா மேலே தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஸ்டவ் மேலே ஒரு தோசை தவா சூடுபடுத்தியிருக்கேன். தோசை தவா நல்லா காஞ்சதும் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து பாதியாக கட் பண்ணிவிட்டு தவாவை இது போல் தேய்ச்சி விடுங்க. இது போல் தேய்ச்சி விட்டதும் அவல் ரவை ரொட்டி தட்டிக்கலாம். கையை இது போல் தண்ணியில் நனைச்சிட்டு அவல் ரவை ரொட்டி எந்த அளவு பெருசாக தட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு தவா மேலே போட்டு இன்னொரு முறை கையை தண்ணியில் நனைச்சிட்டு இது போல் தட்டுங்க. எவ்வளோ மெலிசா வேணுமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் அடை போல் வேணும்னாலும் தட்டிக்கலாம், ரொட்டி போல் மெலிசா வேணும்னாலும் தட்டலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தட்டிக்கலாம். எப்படி தட்டினாலும் நல்லா வரும், ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி தட்டி விடுங்க. இது போல் தட்டி ஆனதும் மேலே அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தட்டு மூடி வேக விடுங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் 2லிருந்து 3 நிமிஷம் வேக விட்டு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு இது போல் சுற்றியும் அமுக்கி கொடுங்க. ரவை ரொட்டி எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கரண்டியால் இது போல் தேய்ச்சி கொடுக்கும்போது நல்லா கலர் வரும், சீக்கிரமாகவும் வேகும். 1 நிமிஷம் இது போல் திருப்பி போட்டு இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் 1 கப்பு ரவையும் 1 பிடி அவலும் இருந்தால் இது போல் செய்யுங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இன்னொரு ரவை ரொட்டியும் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அதே போல் தான் வெங்காயம் தேய்ச்சிட்டு ஒரு ரொட்டி தட்டும் போதும் கையை நினைச்சிட்டு மாவு எடுத்து தவா மேலே போட்டு இது போல் தட்டுங்க. புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக தட்டலாம் இந்த அவல் ரவை ரொட்டி. ரொட்டி தட்டும் போது கையில் தண்ணி தொட்டுக்குன்னு இது போல் தள்ளி விட்டிங்கன்னா தட்டி தட்டு மூடி 2 நிமிஷம் வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி கொடுத்து மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க. அவ்வளோதான், சூப்பராக அவல் ரவை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை 10 நிமிஷத்தில் செய்யலாம். இது போல் ரவை ரொட்டி செஞ்சுட்டு இந்த ரவை ரொட்டிக்கு சைட் டிஷ்ஷாக மிளகாய் தக்காளி சட்னி, உருளைக்கிழங்கு மசாலா, தேங்காய் சட்னி எது வேணும்னாலும் போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.